வணக்கம். கேபி பார்க் சமீபத்தில் லிஃப்டில் ஒரு ஒரு வயோதிகர் தவறி விழுந்து இறந்ததை செய்திகளில் பார்த்துருக்கோம். நம்ம அறப்போர் சார்பாக தன்னார்வலர்களுமே சென்னை முழுசும் இருக்கக்கூடிய இந்த நகர்ப்புற வாழிட மேம்பாட்டு வாரியம் சார்பாக கட்டப்பட்டு மக்கள் பயன்பாடுக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய அந்த தொகுப்பு குடியிருப்புகள் அதை அப்பப்போ கலாய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதில் மறக்க முடியாத ஒரு இடம் இந்த கேபி பார்க். இந்த கேபி பார்க்கில் ஏற்கனவே அதை பற்றி படம்லாம் வந்தது, மாவீரன் படம்லாம் பார்த்துருப்பீங்க. பேட்ச் ஒர்க் சொல்லப்போனால் திமுக அரசு இன்னமும் இந்த கேபி பார்க்கில் பேட்ச் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத நாம் சொல்ல வேணாம், அந்த மக்கள் பேசுனதை நீங்கள் கேளுங்க. கீழே போய் ஆஸ்பத்திரிக்கு போகலான்னு பார்த்தாக்கா இறங்கி போக முடியல, ஏறி வர முடியல. அது கொஞ்சம் நல்லபடியாக பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த சுற்றுப்புறம்லாம் சுத்தமாகவே இல்லை, ஜன்னல் திறந்து வைக்க ஒரு காற்று வசதி கிடையாது, ஒரு ஃபோன் இது பண்ணுறதுக்கு வழி கிடையாது, அந்த மாதிரியா இருக்குது. ஃபோன் பண்ண இது நெட்வொர்க் கிடைக்குது, ஃபோன் பண்ண முடியல. ஜன்னலை திறந்து வைக்க முடியல, திறந்தா மேலேருந்து டீயை கொட்ட பண்ணுறாங்க. திறந்து விட்டாலும் ஒரே அது ஒரு கொசு வந்து வைக்கிது, எல்லாம் ஜானெல்லாம் சாக்கி வச்சுருக்கு. முடியாத பட்டு வந்தாலும் ஆஸ்பத்திரிக்கு போகலனாலும் எனக்கு ஏற முடியல, நிற்கும் சரியில்லை, பாதி வேலை நின்று போயிடுது, ரிப்பேர் ஆகிடுது. அது உள்ளே போகிறத படிக்கட்டு ஒன்றுனா ஏறி வந்துடலாம். நீங்கள் கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்கீங்களா? ஏற்கனவே சொன்னோம், சரி பண்ணலையா? பண்ணலை. ஏறி வந்து 3 நாள் 4 நாள் ஏறி முடிய மாட்டேன். அது மாதிரி இருக்குது. இதுதான் கொஞ்சம் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்குது. உங்களுக்கு இறங்கி நடந்துட்டு வந்தது என்னால். கரண்ட்லாம் இருக்கா? அடிக்கடிக்கு கரண்ட் எல்லாம் இருக்குதுமா, கரண்ட் எல்லாம் இருக்குது. தண்ணிக்கு அந்த குறையும் இல்லை, நல்லபடியாக தண்ணியெல்லாம் வருது. வீட்டு பிரச்சனையே முடிச்சு கொடுக்க மாட்டாங்க. சுத்தமாக இருந்தால் பரவாயில்லை. ஒரு 4 மனுஷால் மதிச்சு வர்றதுக்கு இல்லை. எங்கே பார்த்து நம்ம இல்லாதவங்க நம்ம எங்கே வீட்டு வாழ்க்கை ஒரு வெளியில் இருக்க முடியுமா? அதனால இதே மடங்கி நடக்கிறாரு. இந்த செவரு பார்த்தீங்கன்னா அப்படியே உளுந்து உளுந்து கொட்டுதுங்கம்மா. தண்ணி பட்டாலும் சரி, சும்மா நடந்தாலே பொத்துன்னு விழுது. நேற்று சனிக்கிழமை மழை வந்தது, வரும்போது லைட்டாக ஒரு கொஞ்சோடு செவரு விழுந்தது. எங்கள் பையன் கூப்பிட்டு, அம்மா எங்கள் மாமான்னு சொல்லி கூப்பிட்டான். என்னான்னு போய் பார்த்தா அது பேருமா மேலே செவரு விழுது அப்படின்ட்டுன்னு. என்னடா பண்றது, அது அப்படிதான் கொட்டின்னு இருக்குது, எதுவும் வந்து ஸ்டடி எடுக்க மாட்டாங்கன்னு பையன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இது மாதிரி வந்து பூசிட்டு போனாங்க, திருப்பி இப்படிதான் ஆகுது. இருக்கிறதுக்கே பயமா இருக்குது. இதுல ஃபுல் மிஷின் பக்கத்துலயும் அப்படிதான் இருக்குது. யார் வந்தாலும் என்ன இப்படி வச்சுருக்கீங்களா, இப்படி வச்சுருக்கீங்களா வீடு அப்படிதான் சொல்றாங்க. போயிட்டு ஆபீஸ்ல போய் சொன்னா போட்டோ பிடிச்சி எடுத்துன்னு. நான் ஒரு லேடிஸ் தான் இருக்கிறேன், எங்கிட்ட பட்டன் போன் தான் இருக்குது. நான் எந்த செல்லத்துல நான் போட்டோ பிடிச்சி காட்டுறது? லிப்ட் இங்க ஒண்ணு இல்லம்மா, அண்ணான் சைடு ஒண்ணு இல்ல, இன்னான் சைடு ஒண்ணு இல்ல, 2 லிப்டும் இங்க ஒர்க் ஆகல. லிப்ட் இல்லாத ரொம்ப கஷ்டமா இருக்குது. எது இருந்தாலும் வந்து சட்டுன்னு பார்க்க மாட்டாங்க, எதுனா எர்த்து அடிக்குதுன்றாங்க, இல்ல நின்னு போயிடுது, போயினே இருக்குது, அப்படியே ஸ்டக்காய் நிக்குது. இல்லைன்னா ஒரே வாட்டியை போய் டம்முன்னு ஆகுது, இப்படி இருக்குது. மண்ணு நாங்களும் சொல்லி வாடகை கட்டசெல்லாம் போய் சொல்றோம். இத வந்து அந்த இந்திக்காரங்க வந்து சும்மா தடிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் கொட்டுது. ஒரு டெய்லியும் மண்ணு பெருக்கி வாங்கி கொட்டுற வேலை தான் எங்களுக்கு. நாங்களும் சொல்லி பார்த்தோம் ஆபீஸ்ல. அந்த நேரத்துக்கு வராங்க, கலவை எடுத்துன்னு வராங்க, பாண்டுல தடிட்டு போயிடுறாங்க. இந்த மீன் பாரு, அங்கெல்லாம் டெய்லியும் பெருக்கி வாங்கி கொட்டுறது தான் மண்ணு. நாங்க எவ்வளவுதான் பாக்குறது சொல்லி பார்க்கலாம். அந்த ஹவுசிங் போர்டு சூப்பரா இருந்தது, இடிச்சா கூட இடிக்கல. இது வந்ததுல இருந்து ரொம்ப துன்பமாகுது. ஓதம் வந்துடுது, மழை வந்தா கொட்டுது. அப்படியோ ஒரு ஆணி வச்சு ஒரு போட்டா மாட்ட முடியல, எல்லாம் கட்டி போட்டு கிடக்குது. போட்டாங்கெல்லாம் ஒண்ணு கூட மாட்ட முடியல. சுத்தீரி அங்கன்னாக்கா ஹவுசிங் போர்டுல சுத்தீரி அடிச்சு நல்லா மாட்டிடணும் போட்டாங்க. எதுவுமே இப்ப ஒன்னும் செய்ய முடியல இந்த ஹவுசிங் போர்டுல. நம்மளுக்கு ஆகுதுன்னு பொத்து போனா நாங்களும் போய் சொல்லிட்டு வரோம். இதுவாக மாட்டுறது அவ கொட்டிக்குதான். நீ பாக்குறீங்களா, பாரு எப்படி பூசிட்டு போய்க்கிறாங்க, அது மேல எப்படி வெடிச்சு வெடிப்பு விடுது. இந்த வாசிப்பிடி எப்படி இருக்குது, நீயா பாரு. இதை எடு, லைனா எடு, இதை எடு பாரு. இந்த கையை விட்டா போகுது, கேட்டா? இந்த அறுவு காலு, இந்த வாசக்காலு எப்படி இருக்குது பாரு. இதை எடுமா, நெட்டா எடு.
இது இன்னும் கொஞ்ச நாளைக்கு தாங்குமா, 1 வருஷம் கூட தாங்காது பழுகுது பாரு, எப்படி இருக்குது பாரு. பாரு பேருந்துக்குன்னு வந்துரும் பழுகுது பாரு, தேத்தா அப்படியே பேருந்துக்கு. அட நாங்க 2 பேரா இருக்கோ பாக்குறோம். ஒரு குழந்தை குட்டி வச்சிருந்தோம்னா என்ன கேட்க ஆகுது சொல்லு பாக்கலாம். நாங்க 2 பேரா இருக்கோம், ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி போறோம். அந்த நேரத்துக்கு வராங்க, சொல்ற நேரத்துக்கு அது கூட சொல்லி ஆகி போச்சு. 1 வருஷமா வந்து என்ன ஏதுன்னு பாக்கல. தண்ணி வருதுமா, ஒரு நேரம் வரும் ஒரு நேரம் வருது. அதான் சண்டை போய் சொன்னோம்னா அப்புறமா விடுறாங்க. தண்ணி எல்லாம் வருது, இல்லைன்னு சொல்ல முடியாது, தண்ணி வருது. லிஃப்ட் சரியா இயங்கல, அதுல தவறி விழுந்து ஒருத்தர் இறந்தாருன்னு செய்தி பார்த்தோம். ஆனா இன்னமும் அங்க லிஃப்ட் பிரச்சனை இருக்கு. அதே போல அங்க இருக்கக்கூடிய சுத்தம், சுகாதாரம், இது போல பல அடிப்படை கட்டமைப்புகள் கூட அங்க இன்னமும் கேள்விக்குறியா இருக்கு. அதிமுக காலத்துல கட்டப்பட்டுச்சு. தாமோ அன்பரசன் அவருடைய அமைச்சர் என்ன சொன்னாரு, ஐஐடி வந்தோன்னா அங்க நடவடிக்கை எடுத்துருவோம்னாரு. ஒவ்வொரு நிமிடமும் அந்த மக்கள் ஒரு பயத்தோட வாழ்றாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்களை நீங்க அணுகி அவங்க குரல்களை கூட கேட்கறதுக்கு தயாரா இல்லை. இது நாம சொல்லல, அந்த மக்களே சொல்லுவாங்க. அந்த மக்கள்கிட்ட நாமளும் அப்பப்போ போய் பார்த்து அவங்களுக்கான புகார்களை கொடுக்குறோம். புகார் எங்க கொடுக்கறதுனே தெரியல. புகார் கொடுத்தா வரேன்னு சொல்றாங்க, வர்றதில்ல அப்படின்னு நிறைய சொல்றாங்க. அப்போ திமுக அரசு அதிமுக காலகட்டத்துல இந்த தரம் குறைந்து கட்டப்பட்டதுக்கு ஆதரவா இருக்கா? அந்த தரம் குறைந்து கட்டப்பட்டதுக்கு, ஏன்னா ஐஐடி ரிப்போர்ட்டே தானே சொல்லுது தரம் குறைந்தா மீட்டப் ஆகல, சரியா பண்ணலன்னு. அப்ப நடவடிக்கை எடுத்திருக்கணுமா இல்லையா? இன்னொரு பக்கம் அந்த குடியிருப்பகங்களை மக்களை கொண்டு போய் அங்க அமர்த்துவதற்கான வேலைகளும் நடக்கிறத பார்க்கணும். அமைச்சர் தாமோ அன்பரசன், நீங்க அந்த வீட்டுல ஒரு நாள் இருப்பீங்களா? இல்ல இந்த வீடுகளை கட்டுறதுக்கு என்ஜினியர்ஸ், சொல்ல போனா ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் சீஃபா இருக்கிறாங்க, நீங்க அந்த வீட்டுல தங்குவீங்களா? அரசு குடியிருப்பகத்துல அரசு ஊழியர்கள் நீங்க தங்குறீங்கல்ல, அரசு ஊழியர்களான உங்களுக்கெல்லாம் அரசு வீடு கட்டி கொடுக்குதில்ல. அந்த வீடுகள் இது போல தரமற்று இருந்ததுன்னா நீங்க இருப்பீங்களா? ஆனா எங்க மக்களுக்கு மட்டும் இது போல மோசமான குடியிருப்பகத்துல வாழ வச்சுக்கிட்டு அந்த மக்களோட குரல்களை இப்பவாவது கேட்டு அதுக்கான தீர்வு நோக்கி நகர்த்துங்க. ஏற்கனவே இருந்த அடுக்குகள் 2 அடுக்கு 3 அடுக்கு இருந்ததுல எல்லாம் நல்லா தான் இருந்தது. மக்களே சொல்றாங்க, நாங்க அங்க எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தோம். இங்க 9 மாடி 10 மாடி 11 மாடின்னு கொண்டு வந்து எங்களை வாரத்துக்கு ஒரு முறை தான் நாங்க இறங்க முடியுது, லிஃப்ட் பிரச்சனை இருக்கு, அடிப்படை தேவைகளுக்கு மேல கொண்டு வர முடியல அப்படின்னு பல புகார்களை அங்க மக்கள் குமுறுவதை நம்ம பார்க்க முடியுது. நீங்களுமே அந்த மக்களோட குரல்களை இப்ப கேளுங்க. இதற்கு பிறகாவது இந்த திமுக அரசு செவி சாய்க்கும். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.